அதிமுக சார்பில் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுக ஐக்கியம் இருக்காரு. எப்படி சார் பார்த்து? 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர். அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த இயக்கத்தை, தனக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்தை, தனக்கு அடையாளம் காட்டிய அந்த இயக்கத்தை, தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கிய அந்த இயக்கத்தின் தலைவரான புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே இன்று யாரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதோ, யாரால் இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினாரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், அவர் பேட்டி கொடுக்கும்போது கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து அடி கொடுக்கத்தான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அதிமுகவில் அவர் இணையன்னு பலமுறை முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க சேர்த்தாத காரணமாக இப்ப அவர் தாய் கழகத்துல போய் சேர்ந்துன்ற மாதிரி பேசுறாங்க. அதிமுக சேர்த்தாத பட்சத்துல அவர் திமுகவுக்கு போனதை நீங்க எப்படி பாருங்க? பொதுவாக ஒரு கட்சியை விட்டு வெளியேற்றுகின்ற நபர்கள் தன் தவற்றை உணர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை. அதோடு இவர் இந்த கட்சியை களங்கப்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்து இந்த கட்சியை வழிநடத்த தலைமை கழகம், புரட்சி தலைவி அம்மா அமர்ந்து 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கிய அந்த தலைமை கழகம், அந்த தலைமை கழகத்தையே தன் காலால் உதைக்கிறார். புரட்சி தலைவி அம்மா உட்கார்ந்த அந்த அறையில் இருக்கின்ற அவர் இருக்கையை உடைத்து தள்ளுகிறார். இவ்வளவு கீழ்த்தரமான சென்ற ஒரு மனிதரை பொதுக்குழுவில் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் இது போன்ற ஒரு மனிதர் நம் இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். அந்த தீர்மானத்தை தலைமையில் இருக்கின்ற தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் மீண்டும் கட்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். நான் செய்தது தவறு, என் தவற்றை உணர்ந்து கொண்டேன், இனி இதுபோல் தவறு செய்ய மாட்டேன், தயவு செய்து மீண்டும் என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் என்று பொதுச் செயலாளருக்கு அவர் மன்னிப்பு கடிதம் சேர வேண்டும் என்ற கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். அவர் இதுவரையில் கொடுக்கவில்லையே. இணைப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் இணைப்பு என்று சொல்லிக்கொண்டு கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றினார், மக்களையும் ஏமாற்றினார். ஏன்? அவரையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இருந்தார். தென் மாவட்டத்தில் குறிப்பா தென் மாவட்டத்தை குறிவைத்து அழிக்க நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியில யாரையும் தொண்டர்களை அரவணைச்சு போகல, அரவணைப்பே அதிமுக இல்ல, தென் மாவட்டங்கள்ல எந்த ஒரு தலைவரும் உருவாக கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறான்னு சொல்லி பகிரமா குற்றச்சாட்டுறாரு.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு ஜனநாயக முறையில் இயங்கக்கூடிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய பொழுது அந்த ஜனநாயக முறைப்படி இயங்க வேண்டும் என்பதுதான் கொள்கை திட்டங்களை வகுத்தவர். தனி நபருக்கு இந்த இயக்கம் சொந்தம் அல்ல. உருவாக்கிய புரட்சி தலைவருக்கே இந்த இயக்கம் சொந்தம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கொள்கை வடிவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கின்ற எடப்பாடியார் எந்த வகையில் அப்படி நடந்து கொள்ள முடியும்? நடந்து கொள்ளவே முடியாது, வாய்ப்பே இல்லை.